வெல்கம் டு சேலஞ்ச் குரூப்ஸ். நம்மளுடைய வீடியோவை 90% பேர் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சப்ஸ்கிரைபர் தான், ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக் அண்ட் தென் ஒரு கமெண்ட் தான் எங்களை ஒரு ஷேர் இது கொடுக்குற மூலமாக தான் எங்களை மேலும் மேலும் உழைக்க வைக்கும். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பயணிங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய போர் வந்து கான்வா போர். ஓகேங்களா? பாபர் நடத்திய தொடர் போர்களில் 4 போர்களில் இன்னும் பார்க்கக்கூடிய ஒரு போர் வந்து கான்வா போர் அப்படின்னு ஒரு போர் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த கான்வா போர் யாருக்கு நடந்தது அப்படின்னா, கிட்டத்தட்ட பாபருக்கும் 1526 நடந்த கான்வா போரை பற்றி பார்க்குறோம். போர் நடந்தது யாருக்கு அப்படின்னா, ராணா சங்கா மற்றும் பாபருக்கு நடக்குது. சரிங்களா? ராணா சங்கா மற்றும் பாபர். இந்த ராணா சங்கா என்றது யார் அப்படின்னா, கிட்டத்தட்ட ராஜஸ்தானுடைய மாலவா பகுதியுடைய சிறப்பு புகழ்மிக்கவர். ஓகேங்களா? அண்ட் தென் ராஜபுத்திரர்களுடைய கூட்டமைப்பின் தலைவர். அதுக்கடுத்து ஒரு மன்னன் எந்த பகுதியை ஆட்சி செஞ்சார்னா, மேல்வார் அப்படின்ற ஒரு பகுதியை என்ன பண்ணியிருக்காரு, ஆட்சி பண்ண ஒரு ஆள். மேல்வார்ன்ற ஒரு பகுதியை ஆட்சி பண்ண ஒரு ஆள். இப்போது இந்த கான்வா போர் இடம் எங்கே அப்படின்னா, கான்வான்ற ஒரு பகுதியில் நடக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னா, கான்வா பகுதி எங்கே இருக்குது அப்படின்னா, ஆக்ரா பக்கத்தில் இருக்குது. ஸோ ஆக்ரா அருகில் உள்ள கான்வா பகுதியில் ஒரு போர் நடக்குது. சரிங்களா? இதனுடைய முடிவு யார் அப்படின்னா, பாபர் வெற்றி பெறுறார். யார் வெற்றி பெறா? பாபர் வெற்றி பெறார். இதன் லாபம் என்ன கிடைச்சுன்னா, இவருக்கு வெற்றியை தொடர்ந்து இன்னும் கிடைச்ச பகுதினா முக்கியமானது குவாலியூர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து தோல்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பகுதிகள் இவருக்கு வந்து இந்த போர் மூலமாக கிடைக்கிது. சரிங்களா? இதுக்கடுத்து இப்போ கேள்வி கொஸ்டின்ஸாக கேட்குறாங்க அப்படின்னா, கான்வா போர் நடந்த ஆண்டு 1526. கான்வா போர் மூலம் யாரை வெற்றி கொண்டார் பாபர் அப்படின்னா, ராணா சங்காவை வெற்றி கொண்டார். அடுத்து கான்வா போரை தொடர்ந்து கைப்பற்றிய 2 இடங்கள் அப்படின்னா குவாலியூர் மற்றும் தோல்பூர். ஓகேங்களா? இதுதான் முக்கியமாக கான்வா போரில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். நன்றி, வணக்கம். தொடர்ந்து அடுத்த வீடியோ பாருங்கள். அடுத்த போரை பார்ப்போம்.